Hello everyone, welcome to Mom's Secret. ஹைதராபாத் டம் பிரியாணிக்கு ஸ்பெஷல் சைட் டிஷ்ஷான மிர்ச்சிக்கா சாலன் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான மெயினான இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா பஜ்ஜி மிளகாய், எண்ணெய், வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள், உப்பு, தயிர். மற்ற இன்க்ரீடியன்ட் எல்லாம் நான் செய்யும் போதே காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம வேர்க்கல்லையும் எள்ளையும் வறுத்தெடுத்துக்க போகிறோம். அது ரெண்டையும் நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கணும். நம்ம ஊரில் பிரியாணிக்கு கத்திரிக்காய் வச்சு ஒரு சலான் செய்வாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த பஜ்ஜி மிளகாய் போட்டு இந்த மிர்ச்சிக்காய் சலான் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். மூணு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு மிளகாயை நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். நடுவில் இருக்கிற விதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதில் 2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். ரெண்டு பச்சை மிளகாய், 1 பெரிய வெங்காயம் நல்லா சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி, மிளகாய் தூள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அரைச்சி வச்சிருக்க வேர்க்கடலை எள்ளு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட 1 கப் புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு லோ ஃப்ளேமில் 20 நிமிஷம் நல்லா வேக வைக்கணும். நம்ம சேர்த்த பேஸ்ட்னால இந்த கிரேவி கொஞ்சம் திக்காகும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்து நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி சேர்த்துக்கோங்க. லம்ஸே இருக்கக்கூடாது.
கடைசியாக கொஞ்சோன்னு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் நான் கொத்தமல்லி சேர்த்துடுறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பொரிச்சு எடுத்து வச்சுருந்த மிளகாயும் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வைக்க போகிறோம். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுன்னா இந்த கிரேவி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்மளோட மிர்ச்சிக்காய் சாலன் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் பிரியாணி செய்யும் போது இந்த சாலானை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.